தொடர்ந்து கொடுக்கப்படுகின்ற ஆராதனை தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜீவன் உள்ள தேவனே வரோம், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவன் உள்ள தேவனே வரோம், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கரங்களை தட்டி. ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவராத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா பாவராத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர் தொங்கி நீரல்லோ. பாதகர் பாவம் போக்கவே பாதகன் தொங்கி நீரல்லோ. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன பேச வேண்டும் என்று உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து நமக்காய் கல்வாரியிலே ரத்தத்தை சிந்தினத தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். கர்த்தரின் இருளை வெளிச்சமாய் ஆக்குகிறவர். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் நமக்காய் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவர். அவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் நீரல்லோ. ஆண்டவரிடத்தில் நாம் பேசுவது உண்மை என்றால் நிச்சயமாக ஆண்டவர் வல்லமையான காரியங்களை இன்றைக்கு நமக்கு செய்கிறவராயிருக்கிறார். செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. எல்லோரும் வாயிலிருந்து வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். எல்லாரும் வாயில திறந்து இயேசுவே நீர் பெரியவர். ஆமாண்டவரே இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஆம் பெரியவரே இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத கிறிஸ்துவாயிருக்கிறார். அவர் பெரியவர். எல்லாரும் வாயில திறந்து இயேசுவே நீ பெரியவர் என்று சொல்வது உண்மை என்றால் அவர் நமக்கு விளக்காய் இருக்கிறவர். நமக்கு விளக்காய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். அவர் பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர். பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை நாம் ஆராதிப்பது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது என்பது நமக்கு தான் தெரியும். இருள் சூழ்ந்த லோகத்தில் அவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இருள் என்றதான வாழ்க்கையை அவர் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருகிறவராயிருக்கிறார். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தார் அல்லவா. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். நான் அஞ்ச மாட்டேன், யாருக்காகவும் அஞ்ச மாட்டேன். ஏனென்றால் என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், எனக்காய் ரட்சிப்பு கொடுத்த தேவன் அல்லவா. என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், என்னை உயர்த்தும்படியாய் ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருக்கிறவர். என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் என் இயேசு ஒருவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எல்லோரும் வாயிலிருந்து தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் குணமிடப்பட்டது. நம்புகிற அனைவருக்கும் கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். எல்லோரும் வாயிலிருந்து கரங்களை தட்டி
ஆண்டவர் நமக்கு கேடகமாயிரு. ஒருவேளை எப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்காய் காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவரிடத்திலே பேசுவோம், அவரை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்கிறவர், இருள் சூழ்ந்த லோகமாயிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராயிருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் எல்லோரும் வாயில திறந்து அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கே நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கே நான் நடந்த வேளைகளில், கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். ஆமென். எல்லாரும் வாயில திறந்து ஆமாண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை தேற்றினவர் நீர் ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் glory to Lord வழிய ஆமாண்டவரே ஆவியால் அபிஷேகித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி அஞ்சிடேன். ஆமாண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் எதையும் குறித்தும் கவலைப்படாதபடி அஞ்சாதபடி இயேசு என்னோடு கூட இருப்பதா. என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கே நான் நடந்த வேளைகளில். பிரியமானவர்களே, மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்த போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்த தேவன் அல்லவா. எல்லாரும் உற்சாக ஆண்டவர் நீர் என்னை மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆண்டவர் நீ என்னோடு கூட இருந்த தேவன் நீர் அல்லவா. ஆமென். கர்த்தரோ என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும். எல்லாரும் வாயில திறந்து அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்தே கர்த்தரே என்னை தூக்கினார். ஆமென். கடல் மேல் நடந்து வந்தே கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆமென். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். வாயில திறந்து எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி அஞ்சிடேன். எல்லாரும் வாயில திறந்து அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன். ஆமென். glory glory ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தை எங்களுக்கு முன்பாய் வரப்போதிருக்காய். ஆண்டவரே என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு விளக்காய் இருக்கிறவர். ஆண்டவரே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு விளக்காய் இருக்கிற தேவன் நீர் ஒரு மாத்திரம். ஆண்டவரே உமக்கே நன்றி செலுத்துகிறேன். நான் எதை குறித்து கலங்காதபடி, எதை குறித்து மஞ்சாதபடி ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தை என்னோட
பேசும்படியா அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா அஞ்சிடே அஞ்சிடே என்னோடு இருப்பதா. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். எவ்வளவாய் துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவாய் வேதனையோடு கூட இருக்கிறாயோ, எவ்வளவாய் கலக்கத்தோடு கூட இருக்கிறாயோ, ஆண்டவரே 3 மாதம் கடந்து விட்டேன், இனி என் வாழ்க்கையிலே வாழ்வின் ஆதாரம் ஒன்றுமே இல்லை, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நெருக்கத்திற்கு மத்தியிலே காணப்படுகிறது, எப்படி நான் வாழ்வேன் நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஒடுங்கின நிலைமை, ஒடுக்கப்பட்டு முடிந்து விட்டது நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு உனக்காய் இருக்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற அன்பு மக்களே, ஆண்டவர் எனக்காய் என்ன பேசப் போகிறார் என்ற ஆவலோடு கூட இருக்கிற உங்களுக்காய் உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து பேசுவார். ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது கடந்த 3 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து 4ஆம் மாதத்தில் எனக்கு என்ன சொல்லப் போகிறீர் என்று அவளோடு இருக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். வாக்குத்தத்தமான வார்த்தை 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், விளக்காய் இருக்கிறீர். கர்த்தர் என் இருளை, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். வெளிச்சமாக்குற அன்பு தேவஜனமே, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரோ என் இருளை வெளிச்சம் ஆக்குகிறவர். அன்பு தேவஜனமே, அவர் விளக்காய் இருக்கிறார். நாம் நினைக்கிறோம், ஆண்டவரே எனக்குள் ஒரு ஒளி இல்லை, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை இருண்ட நிலைமையில் இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கிறீர்களா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற சத்தியத்தின் திருவார்த்தையை கவனித்து கேட்பது உண்மை என்றால், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இருண்ட நிலைமையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது நினைக்கிறாயா? உன்னுடைய இருளை ஆண்டவர் மாற்றப் போகிற. கடந்த மாதத்தில் நாம் பார்த்தோம், நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமையோடு கூட காத்திருந்தேன், இன்னுமா எனக்கு நன்மை உண்டாகவில்லை என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட சொல்லுகின்ற வாக்கின் வார்த்தை, உன் இருள் வெளிச்சமாய் மாற்றப்பட போகிறதாம். நீ எவ்வளவாய் துக்கித்துக் கொண்டிருக்கிறாயோ, எவ்வளவாய் வேதனையோடு கூட இருக்கிறாயோ, எவ்வளவாய் கலக்கத்தோடு கூட இருக்கிறாயோ, ஆண்டவரே 3 மாதம் கடந்து விட்டேன், இனி என் வாழ்க்கையிலே வாழ்வின் ஆதாரம் ஒன்றுமே இல்லை, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை நெருக்கத்திற்கு மத்தியிலே காணப்படுகிறது, எப்படி நான் வாழ்வேன் நினைக்கிறாயா? அன்பு சகோதரா, ஆண்டவர் உனக்காய் பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய எண்ணத்தை ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். ஒடுங்கின நிலைமை, ஒடுக்கப்பட்டேன், முடிந்து விட்டது நினைக்கிறாயா? ஆண்டவர் உனக்கு விளக்காய் இருக்கிறவர். அந்த விளக்காய் இருக்கிற தேவன் உடைய இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறார். உனக்காய் கடந்து வருகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை என் தாண்டுவேன். தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உனக்கு முன்பாய் நிற்கிற மதில் போன்ற பிரச்சனையை உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஆண்டவர் தாண்டும்படியாய் செய்கிறார். இந்த மாதத்தில் எவைகளெல்லாம் உனக்கு தடையாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உனக்கு போராட்டமாய் இருக்கிறதோ, எவைகளெல்லாம் உனக்கு பிரச்சனையாய் இருக்கிறதோ, அவைகளில் இருந்து தேவன் நின்று விளக்காய் இருக்கிறவர்
உனக்கு ஒரு ஒளியை பிரகாசிக்கும்படியாய் கடந்து போகிற அனுபவத்திற்குள்ளே ஆண்டவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு அன்பு சகோதரி பல மாதங்களாய் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஒரு குழா போட வேண்டும் என்று ஜெபிக்கும்படியாய் சொன்னார்கள். அநேக போராட்டம், பலவிதமான பிரச்சனை, அதற்கான காரியங்கள் ஒழுங்கற்ற நிலைமையிலே இருந்தது. ஆனால் தொடர்ந்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த ஜெபமானது காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம் என்ற வார்த்தைக்கு அவர்கள் சாட்சியாய் சொன்னார். ஐயா, குழா போடப்பட்டது. பல போராட்டம், உறவினர்கள் போராட்டம், பலவிதமான பிரச்சனைகள். ஆனாலும் என் தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றி விட்டார். அன்பு தேவ ஜனமே, அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு எப்படிப்பட்டதான தடைகள் இருந்தாலும் உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்ற நிச்சயம் உனக்குள் இருக்கும் பொழுது, நீ அவரிடத்திலே கேட்கும் பொழுது, அவரிடத்திலே பேசும் பொழுது, ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை கலக்கத்தோடு கூட பயத்தோடு கூட இருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய கலக்கம் மாற்றப்படுகிறதாம், உன்னுடைய பிரச்சனை மாற்றப்படுகிறதாம். நீ மதிலை தாண்டும்படியாய், சேனைக்குள் பாய்ந்து போகும்படியாய் தேவனுடைய விளக்கு உன்னோடு கூட இருக்கும் பொழுது, தேவரீர் நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் என்று நீ ஆண்டவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு முன்பாய் ஒருவேளை படுக்கையின் வியாதியின் படுக்கையாய் இருக்கலாம், குடும்பத்துடைய சூழ்நிலையாக இருக்கலாம், கண்ணீரின் கவலை இருக்கலாம். ஆண்டவரேனால் கடந்து போக முடியாதபடி ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறதே, கொடுத்தவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், ஆனால் கேட்கிறவர்கள் என்னை நெருக்குகிறார்கள் என்று அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் எல்லாவற்றையும் முடித்தவராயிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிக்கிறவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும் தாண்ட முடியாத நிலைமையிலே இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சேனைக்குள்ளே கடந்து போகும்படியாய், ஒரு மதிலை தாண்டும்படியாய் ஆண்டவனுக்கு கிருபையாய் ஒரு விளக்காய் இருக்கிறவர். என் இயேசுவை மாத்திரம் நீங்கள் பற்றிக்கொள்வது உண்மை என்றால், என் இயேசுவோடு கூட பேசுவது உண்மை என்றால், என் இயேசுவை நேசிப்பது உண்மை என்றால், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, எத்தனை பெரிய உண்மையான வார்த்தை! தேவனுடைய வழி உத்தமமானது. அந்த உத்தமத்திலே நாம் நடக்க வேண்டும். அவர் சொல்கிறார் அல்லவா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அந்த வழியை நாம் பற்றி கொள்வது உண்மை என்றால், அந்த வழியிலே நாம் நடப்பது உண்மை என்றால், அதுதான் வேதம் சொல்கிறது. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. வழி சத்தியம். இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை ஆண்டவரே நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறவர் என்று சொல்வது உண்மை என்றால், உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாறுகிறதாம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது, உங்களுடைய கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஏனென்றால் தேவனுடைய வழி உத்தமமானது என்பதை நீ அறிந்து கொண்டு அவருடைய சத்திய வசனம் புடமிடப்பட்டது என நினைப்பது உண்மை என்றால், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம், அவர் பாதுகாவலராய் இருக்கிறார். நீ கவலைப்படாதே. ஒருவேளை ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருப்பது உண்மை என்றால், ஆண்டவருடைய வார்த்தை நீ கேட்பது உண்மை என்றால், அவர் உனக்கு கேடகமாயிருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், உன்மேல் சத்துருவின் எண்ணங்கள் அதிகரித்து கொண்டிருக்க நினைக்கிறாயா? அது ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அந்த சத்திய வசனம் உனக்கு கேடகமாயிருக்கிறதாம், பாதுகாப்பாயிருக்கிறதாம். அந்த பாதுகாப்பானது உன்னை மேற்கொள்ளவே முடியாது. நீ ஒரு சேனைக்குள்ளே கடந்து போகும்படியாய், மதிலை தாண்டும்படியாய் தேவனுடைய வல்லமையான வாக்குத்தத்தமான வார்த்தையை நீ உறுதியாய் பற்றி கொள்வது உண்மை என்றால், இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கும்
உங்களுடைய குடும்பங்களுக்கும் அவர் கேடகமாயிருப்பார், பாதுகாப்பாயிருப்பார். ஒருவரும் உன்மேல் கண் வைக்கவே முடியாது, உன் குடும்பத்தை அழிக்கவே முடியாது, ஒரு காலம் உடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையை மேற்கொள்ளவே முடியாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, ஆண்டவரே நான் என்ன செய்ய முடியும், பலர் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வருகிறாரே, எனக்கு யார் உதவி செய்வார் நினைக்கிறாயா? அவர் ஒருவராயிருந்து யோசுவாவுக்கு சொன்னார் அல்லவா, நீ ஒருவனாய் இருந்து ஆயிரங்களை துரத்துவாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வழியை நீ அறிவது உண்மை என்றால் தேவன் உனக்கு கேடகமாய் இருப்பது நிச்சயம். அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயப்படாதே, தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? கன்மலையும் யார்? அன்பு தேவ ஜனமே, வார்த்தை திட்டவட்டமாய் பேசுகிறது. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தரின் மீட்பராயிருக்கிறார். நான் மரணரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், அந்த விளக்கு அல்லவா. தேவரீர் நீர் எனக்கு விளக்காயிருக்கிறீர். நான் மரணரில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு எப்படி. தேவரீர் நீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஆண்டுடைய வாக்கின் வார்த்தையும் வேத வசனமும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு கிரிட்டிக்கலாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம். ஆண்டவரே நான் பரிதவிக்கின்ற நிலைமையிலே இருக்கிறேனே, யார் எனக்கு உதவி செய்வார் என்று நினைக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாய் உனக்கு சொல்லுகிற வேதத்தின் வல்லமையான வார்த்தையை, அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு என் மீட்பர் என்று என் இயேசுவை ஏற்றுக்கொள்வது உண்மை என்றால், சங்கீதக்காரர் சொன்ன வண்ணமாய் கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறார். உனக்கு கொடுப்பதெல்லாம் பசுமைதான். ஆண்டவர் அழைத்து செல்கின்ற இடம் நமக்கு பசுமையும் நமக்கு தேவையான நீரூற்றை ஆண்டவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்டதான வல்லமையான தேவன் அல்லவா சொல்லுகிறார். இந்த மாதத்திலே சொல்லுகிறார், கர்த்தரே எனக்கு விளக்காயிருக்கிறார். அந்த விளக்கு உனக்குள்ளே பிரகாசிக்கும்படியாய், மங்கி போனதான உடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாய், உனக்குள்ளே ஒரு ஒளியை வீசும்படியாய், மகிமையை தரும்படியாய் என் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு பலத்த அரணானவர். அன்பு தேவ ஜனமே, யோசித்து பாருங்கள். தேவன் எனக்கு பலத்த அரணானவர். யோசித்து பாருங்கள். நாம் அநேக பலம் கேட்டிருக்கிறோம். பலத்த காற்று வீசக்கூடும், பயந்து விடுகிறோம். பலத்த காற்று என்றால் வீடு இடிந்து விடுமா, மரம் விழுந்து விடுமா, வாழ்க்கை அப்படிதான் நினைக்கிறாய் அல்லவா? உனக்கு தேவன் பலத்த அரணாய் இருக்கிறார், உனக்கு பாதுகாவலாய் இருக்கிறார். நீ எதை குறித்தும் கவலைப்படாது. உன்னுடைய சரீரத்திலே காணப்படுகின்ற பிரச்சனை கண்டு அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய மகனை கொண்டு அழுது கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே என்னுடைய மகன் குடிகாரனாய் இருக்கிறானே, எவ்வளவோ சொல்லி துன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே நினைக்கிறாயா? அநேக இடங்களிலே உன் மகனுக்கு அரணாய் இருந்தது உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விசுவாசம். ஆண்டவர் எனக்காய் விளக்காய் இருக்கிறார் என்ற இருளிலிருந்து உன்னுடைய மகனை வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. நீ செய்கின்ற ஜெபம், நீ அவரோடு கூட பேசுகின்ற, நீ அவரோடு கூட பழகுகின்ற, அவரிடத்தில் ஐக்கியம் வைக்கின்ற இந்த காரியம்தான் உங்களுடைய குடும்பத்திற்கு அவர் அரணாயிருக்கிறார், பாதுகாவலராயிருக்கிறார். தேவன் எத்தனை பெரிய உண்மையானவர். அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். யோசித்து பாருங்கள். துன்மார்க்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிற உன் மகனுடைய வாழ்க்கையை அவர் செவ்வைப்படுத்த போகிறாராம். நீ எதை குறித்தும் கலங்காதே. நீ உன் பிள்ளையை திட்டாதே. உன் மகனோடு கூட பேசும்பொழுது தன்மையாய் பேசு. உன் மகளோடு கூட பேசும்பொழுது தன்மையாய் பேசு. ஏனென்றால் நடத்துகிறவர் அவர், விளக்காய் இருக்கிறவர் அவர், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அவர். நம்மாலே ஒரு சிறிய காரியம் கூட செய்யவே முடியாது. நம்முடைய சொல்லுக்கு வல்லமை இல்லை, நம்முடைய வார்த்தைக்கு வல்லமை இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. 100க்கு அதிபதி சொன்னார் அல்லவா, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான். நீ போ, நான் வருகிறேன்,
தேவையில்லை. ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில எத்தனை பெரிய வல்லமை! இன்றைக்கு வார்த்தை விசுவாசிப்பது உண்மை என்றால், வார்த்தை கேட்பது உண்மை என்றால், ஆண்டவர் உனக்கு அரணாயிருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாவலாய் இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவருக்கு தெரியும் எந்த வழியிலே நடக்க வேண்டும், எந்த சத்தியத்தில் நிற்க வேண்டும், எதை ஜீவனாய் ஆண்டவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். அவருக்கு தெரியும். அவருக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கின்றபடினால்தான் சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காய் ஜீவனை கொடுக்கும்படியாய் அவர் ஜீவ பலி ஆனார் அல்லவா? அவர் ஜீவ பலி ஆகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு ஒரு விளக்காய், ஒரு ரட்சிப்பென்ற விளக்கை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பை பெற்றதான நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? ரட்சிப்பை பெற்றதான நீ ஏன் வேதனையோடு கூட இருக்கிறாய்? எதை குறித்தும் கலங்காதே. ஆண்டவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். வல்லமை உணரும்படியாய், தேவ மகிமை உணரும்படியாய் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையின் சத்தத்தை செவிசாய்த்து கேட்பது உண்மை என்றால், இன்றைக்கு உனக்குள்ளே ஒரு பெரிய விடுதலை காணப்போகிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கூட காலையிலே அன்பு ஒரு சகோதரர் பேசினார். மருத்துவமனைக்கு கடந்து போகிறேன், காலையிலே பிரச்சனை, சுகர், மருத்துவர்கள் ஆலோசனை வேறு விதமாயிருக்கலாம். ஆண்டவர் சொன்னார், உன் காலை மான் கால்களே போல மாற்றுவேன். குடும்பம் வேதனையோடு கூட இருக்கிறது, கண்ணீரோடு கூட இருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அவர் என் கால்களை மான் காலுடைய கால்களை போல ஆக்கி என்னை உயர்ந்த தலங்களிலே நிறுத்துகிறார். அவர் நிறுத்தப் போகிறார். உன்னை இருண்டு போன வாழ்க்கை, ஒருவேளை அந்த சகோதரன் நினைக்கலாம், ஆண்டவரே என் காலுக்கு பாதிப்பு காணப்படுகிறது, என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, இருண்ட வாழ்க்கையை நினைக்கிறார்கள் அல்லவா? ஆண்டவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார், இருண்ட வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர்தான் வெளிச்சமாய் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழகுவிக்கிறார். பலனற்ற நிலைமை. ஆண்டவரே, நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன், முடியவில்லை நினைக்கிறாயா? ஆண்டவருடைய எல்லாவற்றிலும் உயர்த்தும்படியாய், ஆண்டவருடைய எல்லாவற்றிலும் உயர்த்தும்படியாய் காரியங்களை செய்ய போகிறார். யுத்தத்திற்கு பழகிக்கிறதான தேவன். உடைய கரங்கள் மேன்மடையும்படியாய், உன் கரங்கள் உயர்த்தும்படியாய், உன் கரத்திலிருந்து வல்லமை தாவீதுக்கு கொடுத்தார் அல்லவா? அனுதினமும் கோலியாத் நின்று ஏளனமாய் பேசினான், ஏளனமாய் காரியங்களை செய்தான். வல்லமை உள்ளதான தாவீது காரியங்களை செய்யும்படியாக தன்னிடத்தில் இருக்கிறதான கவனம் எடுத்து ஒரு கல்லை எய்யும்போது சரியாய் இருக்கிற இடம் கேப், நெற்றி வீழ்த்தப்பட்ட நிலைமை. இன்றைக்கு உனக்கு எதிராய் எப்படிப்பட்ட போராட்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் உனக்கென்று ஒரு தாவீது நிற்கும்படியாய், கோலியாத்தை வீழ்த்தும்படியாய் இயேசு செய்வார். ஏனென்றால் உன்னை அவர் பலப்படுத்துகிறவர், நமக்கு சகாயம் செய்கிறவர், நம்மை உயர்த்துகிறவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அன்பு தேவ ஜனமே, உம்முடைய ரட்சிப்பு, அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படுகின்ற கிருபை. நாம் மீட்கும்படியாய் அவர் தன்னைதானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அநேக காரியங்கள் காணப்பட்ட நிலைமை, நமக்கு ரட்சிப்பு என்றதான ஒரு பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. அதுதான் உம்முடைய ரட்சிப்பு கேடகத்தையும் எனக்கு தந்தீர். ஆண்டவர் ரட்சிப்பு என்றதான கேடகம், இது போதும். நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவுக்கு ஆதாரமாய், கிறிஸ்தவனுக்கு ஆதாரமாய் கிடைப்பது ரட்சிப்பு, மீட்கப்பட்ட அனுபவம். நீ எல்லாவற்றிலும் இருந்து மீட்கப்பட போகிறாய். வியாதியிலிருந்து மீட்கப்பட போகிறாய், பலவீனத்திலிருந்து மீட்கப்பட போகிறாய், சத்துருவின் போராட்டங்களிலிருந்து மீட்கப்பட போகிறாய், பண பிரச்சனத்திலிருந்து மீட்கப்பட போகிறாய். கவலையோடு கூட இருக்கிறதான உன் குடும்பத்தின் சூழ்நிலை ஆண்டவர் மீட்கிறார். மீட்கிற தேவன் மாத்திரமல்ல, அவருடைய காருண்யம், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய காருண்யம் உயர்த்த போகிறதாம். நீ எதற்கெல்லாம் கலங்கினாயோ,
எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ, ஆண்டவரே என் குடும்பத்தில் வருமானம் இல்லை, வருமானம் முடிந்து விட்டது நினைக்கிறாயா? ஆண்டவர் கொடுப்பது வித்தியாசமாய் கொடுப்பார். நீ எதிர்பார்ப்பது கொஞ்சம், ஆண்டவர் செய்வது நிறைவுதான். நம்மிடத்திலே இருக்கிற காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்ற சூழ்நிலை ஆண்டவர் செய்கின்றது மேன்மையா இருக்கும். அதுதான் காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு பெரியவனாக்குகின்ற காருண்யம் அவர் நமக்கு விளக்காய் இருக்கிறவர். அவர் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். இன்றைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்கும்படியாய், உன் கவலையை மாற்றும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் எனக்கு விளக்காய் இருக்கிறீர், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். ஆமாண்டவரே, உம்முடைய விளக்கு சத்தியத்தின் திருவார்த்தை வசனம் புடமிடப்பட்டது. ஆண்டவரே, உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது, உம்முடைய காருண்யம் அல்லவா எங்களை பெரியவனாக்குகிறது. அநேக காரியங்கள் எங்களுக்கு இடையூறாக இருக்கலாம். நீர் எங்களுக்கு கேடகமாயிருந்து எங்களை பாதுகாத்து சத்ருவின் எண்ணங்களை முறியடித்து சத்ருவை எங்களை மேற்கொள்ள கூடாதபடி நீர் எங்களை பாதுகாத்து சத்ரு அவமானப்பட்டு போகும்படியாய், சத்ருடைய எண்ணம் முறியடிக்கும்படியாய், அவன் எத்தனை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் நினைத்தாலும் அவனால் செய்யவே முடியாது. ஏனென்றால் என் தேவ வல்லமை, தேவ கிருபை ஆண்டவரே உம்மை நம்பி வாழ்கிற எங்களோடு கூட இருக்கிறபடியால், கேட்கிற மக்களோடு கூட இருக்கிறபடியால் உம்முடைய காருண்யங்களை பெரியவனாக்கும்படியாய் அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே நாங்கள் பற்றி கொள்கின்ற தேவன் எனக்கு விளக்காய் இருக்கிறார் என்ற நம்பிக்கை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளும் பொழுது என் வியாதி மாறுகிறது, என் கவலை மாறுகிறது, துன்மார்க்கத்தின் குடும்பத்திலே காணப்படுகிற துன்மார்க்கம் மாறுகிறது, தேவையான வருமானம் கிடைக்கிறது, பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கிறது, கர்ப்பத்தின் கனி கிடைக்கிறது, முடக்கப்பட்ட தொழில் மீண்டுமாய் துளிர்க்கிறது. நீ அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் வல்லமை நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்குமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட அன்பின் மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.